அனைவருக்கும் வணக்கம். மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கும்ப ராசிக்கு 7.5 சனி எப்போ முடியுது? ஜென்ம சனி முடிஞ்சிட்டா முடியலையா? ஜென்ம சனி முடிஞ்ச மாதிரி தெரியலையே. இந்த மாதிரியான நிறைய கேள்விகளோடு இருக்கக்கூடிய கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ ஒரு நல்ல தெளிவை கொடுக்க போகுது. அதாவது இந்த வீடியோவோட தலைப்பே அதுதான். 7.5 சனி கும்ப ராசிக்கு எப்போ முடியுது? இந்த ஜென்ம சனியோட காரகம் ஏன் இன்னும் முடிஞ்ச மாதிரியே தெரியல? இந்த ஜென்ம சனி அல்லது 7.5 சனி முடிஞ்சதுக்கான அறிகுறி என்ன? ஏன்னா உலகத்துல எக்கச்சக்க கும்ப ராசி அன்பர்கள் இருப்போம். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள் இருக்கும். அப்போ பொதுவான அறிகுறி எதுவும் இருக்குதா? எனக்கு முடிஞ்சிட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். கால புருஷ தத்துவத்துக்கு 11வது ராசியா வரக்கூடிய கும்ப ராசி அன்பர்கள் கடந்த 5 வருடம் 7.5 சனியோட தீவிரமான தன்மையில மாட்டிக்கிட்டு இருந்தீங்க. ஒரு வீடா இருந்தாலும் சரி, சமுதாயமா இருந்தாலும் சரி, ஆபீஸா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, அங்க ஒருத்தர் உங்களுக்காக விட்டு கொடுக்கிறார் அப்படின்னா அவர் நிச்சயம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னமா தான் இருப்பார். 12 ராசிகள்ல அதிகமான டாலரன்ஸ், அதாவது சகிப்புத்தன்மை அதிகமா இருக்கக்கூடிய ராசினா அது கும்ப ராசி தான். அதே சமயத்துல சீற்றம் வந்தாலும் சரி, கோபம் வந்தாலும் சரி, அவங்களுக்கு தான் அதிகமாக வரும். இந்த இடத்த விட்டு முதல்ல தள்ளி போயிடுவாங்க. ஏன்னா அந்த கோபத்தை வெளிப்படுத்தினா கூட இன்னொருத்தர் காயப்பட்டுருவாரோங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான். அதிகமான மனிதாபிமானம், அதிகமான பொறுமை, இது எல்லாமே இருந்தால் கூட நமக்கான வெற்றியும் ரொம்ப நீண்ட நாட்களுக்கு, தடைகளுக்கு, பல எதிர்ப்பு தன்மைகளுக்கு அப்புறம் தான் நமக்கு கிடைக்கிறத நம்ம வாழ்க்கை முழுவதுமே பார்த்துருப்போம் கும்பராசி. இந்த கடந்த 5 வருடம் நடந்த 7.5 சனியோட வீரியம், அதாவது விரய சனி 2020 23 வரைக்கும், அப்புறம் 2023 25 வரைக்கும் ஜென்ம சனி, 2025 4வது மாசத்துல இந்த ஜென்ம சனி முடிஞ்சிருக்குது. 6 மாசம் ஆச்சு, இன்னும் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு நிறைய பெரும்பாலான கும்ப ராசிக்காரர்கள் தெரிவிக்கிறீங்க. இதுக்கு முதல் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்ப ராசிக்கு எப்போதுமே சனி பகவான் கொஞ்சம் கூடுதலான வீரியத்தோட தான் 7.5 சனியை செயல்படுத்துவார். மகரமும் சரி, கும்பமும் சரி. நீங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச மகர ராசி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 7.5 வருஷமுமே முழுமையான ஒரே மாதிரியான பலன்களை மகர ராசிக்காரர்கள் அனுபவிச்சிருப்பாங்க. அதுவாவது சனிக்கு ஆட்சி வீடு, இது மூல திரிகோண வீடு கும்ப ராசிங்கிறது. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2ஆம் இடத்துக்கு, அதாவது உங்களுக்கு பாதச்சனியா இப்போ இருக்காரு இல்லையா, இந்த ராசி குருவோட ராசிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் நன்மைகளை செய்ய ஆரம்பிப்பார். இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 7.5 சனி எப்போ முடியுதுங்க மொத்தமாக, அதாவது இந்த ஜென்ம சனி இதெல்லாம் வேண்டாம், 7.5 சனி எப்போ முடியுது, இந்த கேள்விக்கு ஷார்ட்டாக ஒரு பதில் சொல்லுங்கள். 2027 ஜூன் மாதம் மேஷ ராசிக்கு சனி பகவான் போகும்போகுதான் உங்களோட 7.5 சனி கம்ப்ளீட்டாக முடியும். அது வரைக்கும் இந்த தொட்டகுற மழை விட்டாலும் தூரல் விடலைங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு ஒஸ்ட்டு பேஸை தாண்டிட்டீங்க. ஒரு 80-90% உங்களோட துரதிருஷ்டத்திலிருந்து தாண்டிட்டீங்க. இதுக்கு நான் சில அறிகுறிகளை சொல்கிறேன். முதல்ல நமக்கு ஒரு நல்ல மென்டல் கிளாரிட்டி இப்போ 2023 25 வரைக்கும் அப்படியே நம்மளை அமுக்கி போட்ட மாதிரி டம்ப் பண்ண மாதிரியான ஒரு பீரியட். எதை எடுத்தாலும் தடங்கள், எதை எடுத்தாலும் தாமதம், எல்லா இடத்துலையும் அவமானம், பணம் கையில் நிற்கிறது இல்லை, பொருளாதார தடை, பொருளாதார சுணக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லேயும் நிறைய பிரச்சனைகள். எதை பேசினாலும் தப்பாகவே நினைக்கிறாங்க, எதை பேசினாலும் நம்மளை நெகட்டிவாகவே பார்க்குறாங்க. நிறைய இடங்கள்ல இதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. சில இடங்களில் பேசாமலே போயிடுறதும் உண்டு கடந்த 5 வருடமும். ஸோ அந்த அமைப்புகள் எல்லாமே இப்போ இந்த 2025 மீட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கும். ஏறக்குறைய ஆகஸ்ட் மாதத்துலேருந்து, இன்னும் குறையலைன்னா ஜனவரியிலேருந்து குறையும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வீரியம் கொடுக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 2025 6வது மாதம் குரு பெயர்ச்சி நடந்திருக்கு. குருவோட பார்வை கிடைச்சிருக்கு. முதல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு மனசில் நடக்கும். மனசுலனா நமக்கு மென்டல் கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த உலகத்தில் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய சேலஞ்சஸ், அதாவது பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளலாம், அதை எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்க்கலாம், கால்குலேட்டிவாக எப்படி அதுக்கான ரிஸ்க் எடுக்கலாம், இந்த மாதிரியான ஒரு கிளாரிட்டி
இவ்வளவு நாள் அதான பிரச்சனையே. அந்த குழப்பம் என்ன செய்யறதுன்னு தெரியாது, யாரை நம்புறதுன்னு தெரியாது, எந்த சூழல்ல எப்படி ஆக்ட் பண்ணணும்னு தெரியாது. இதுதானே உங்களோட பிரச்சனையா இருந்துச்சு. இந்த பிரச்சனைக்கான கிளாரிட்டி அப்படிங்கிறது 2025 இறுதியிலிருந்தே, கிட்டத்தட்ட இந்த 8வது மாசத்துல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. சிலருக்கு 2026 ஜனவரியில இருந்து கூட வரும். இந்த கிளாரிட்டியை உங்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான பாதையில எடுத்து வச்சிரும். ஒரு ஓப், அதாவது தூரத்தில் நமக்கு ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிடும். இது எல்லா விஷயத்திலும் நான் இதை ரொம்ப ஜென்ரலாக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஒன்று வேலை. ஃபர்ஸ்ட், பொருளாதாரத்தில் மிக முக்கியமானது நமக்கான வேலை என்ஷூர் பண்ணப்படும். நிறைய பேருக்கு இப்போ வேலை போணுச்சு. இப்போது கடந்த 3 வருஷம் வேலையில் நிறைய சங்கடப்பட்டிருப்பீங்க. எக்கச்சக்க ப்ரெஷர், எக்கச்சக்கமான காத்திருப்பு. அதாவது நம்ம நல்ல ஸ்கில்ஃபுல்லாக இருப்போம், நல்ல திறமசாலியாகவும் இருப்போம். ஆனால் நம்மளை விட ரொம்ப ஸ்கில் கம்மியானவங்கெல்லாம் நம்மளோட வேலை, நம்மளோட பொசிஷனை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ப்ரொமோஷனும் கிடச்சிருக்காது. எல்லாத்துலேயுமே காத்திருப்பு 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 தான். உதாரணத்துக்கு, ஒரு கடைக்கு போனால் கூட அங்கே நம்ம எதிர்பார்க்குற பொருள் கிடச்சிருக்காது. இந்த அளவுக்கு துரதிர்ஷ்டம் இருக்குமா அப்படின்னலாம் நிறைய பேர் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். குறிப்பாக ஜனவரியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் மிக முக்கியமான நாட்கள்னு நான் 2026 6வது மாதத்துக்கு அப்புறம் நட்சத்திரப்படி சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு போவார். ரேவதிங்கிறது புதனோட நட்சத்திரம். உங்களுக்கு 5ஆம் அதிபதி சூப்பராக இருக்கும் அந்த நேரம். ஈவன் ஏழரசனியாக இருந்தால் கூட அந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் பெரிய அளவுக்கு தீமைகளை செய்ய மாட்டார். இதை நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது 2027 6வது மாதம் முழுமையான சனி பெயர்ச்சி முடியுது. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்குது. இது வரைக்கும் பெரிய எதுவும் ரிஸ்க் எடுக்காமல், அதாவது கடன்கள் எதுவும் பெருசாக வாங்காமல், தொழிலில் பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுத்து முதலீடும் பண்ணாமல், நமக்கு தெரியாத தொழில்கள் அல்லது யாரையாவது ஒருத்தரை நம்பி செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் அடுத்த 1.5 வருஷத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லேயுமே 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நம்ம ஒன்று பேசுவோம், அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க. ஆனாலும் நீண்ட நாள் இருந்துட்டு வந்த கணவன் மற்றும் மனைவி பிரச்சனைகள், உறவுக்காரர்கள் கூட, அதாவது சொந்தக்காரங்க கூட இருந்துட்டு வந்த பிரச்சனைகள், சகோதரர்கள் கூட இருந்துட்டு வந்த பிரச்சனைகள், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகும். ஆனால் இது எல்லாமே ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான். இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு நல்ல எதிர்காலம், நல்ல பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது அந்த காத்திருப்புக்கு அப்புறம் தான் கிடைக்கும். இதுதான் விஷயமே. வேலை செய்கிறவங்களுக்கு இது. தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயல்பாக 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரும்பொழுது பண முடக்கத்தை பொதுவாக சொல்வாங்க. ஆனால் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். அடுத்து என்ன செய்யணும், அடுத்து நம்ம என்ன செய்யக்கூடாது, இவரை நம்பலாமா, இவரை நம்பக்கூடாது, இந்த பணத்தை இப்படி முடக்கலாம், இந்த மாதிரியான ஒரு கிளாரிட்டி, மென்டல் கிளாரிட்டியை நமக்கு கொடுத்துரும். ஆக்சுவலாக ரியாலிட்டியில் எந்த விதமான ப்ராசஸ் இல்லைன்னா கூட நம்ம நம்பிக்கையோட அந்த கிளாரிட்டியோட மூவ் பண்ணும்போது விஷயங்கள் அங்கங்கே நமக்கு பாசிட்டிவிட்டியை கொடுத்துரும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வர்றது. கிட்டத்தட்ட இந்த 6 மாதங்கள் நீங்கள் இதுக்கான கிரவுண்ட் ஒர்க், அதாவது ப்ரிப்பரேஷனாக போடுவீங்க. 2026 6வது மாதத்தில் சொன்னபடியே அந்த புதனோட நட்சத்திரத்தில் சனி பகவான் வரும்பொழுது தொழில் செய்யக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை கொடுத்துரும். இதை நான் டீட்டெயிலாக நம்ம சேனலில் வரக்கூடிய புத்தாண்டு பலன்கள் கும்பராசிக்குன்னு போடும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி ட்ராவல் ஆகுது, எல்லா கிரகங்களை டீட்டெயிலான விஷயங்களை நான் சொல்கிறேன். அதை எழுதி வச்சிருக்கேன். கண்டிப்பாக அதுக்கான வீடியோக்கள் வரும்பொழுது உங்களுக்கு தெரியும். கடைசியாக உடல் நலம், குடும்பம், இந்த 2ஐயும் பார்க்கும்போது கும்பராசிக்கு உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக பிரச்சனைகள் எதுவும் இனிமே இருக்காது. 2026 ஜனவரியிலிருந்து சொன்னபடியே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள், வயசான கும்பராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்கும். தை மாதம் ஒரு பிரேக் பாயிண்ட். அடுத்தது 2026வது மாதமும் ஒரு பிரேக் பாயிண்ட். இந்த 2மே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு பிரேக் பாயிண்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னுமே ஒரு 1.5 வருஷத்துக்கு இந்த 7 சனியோட வீரியம் இருக்கிறதுனால ஏழைகள், வயசானவங்க, ஊனமுற்றோர்கள், தொழுநோயாளிகள், இந்த மாதிரியான நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணிட்டு வாங்க. கும்பராசிக்கு பொதுவாக குலதெய்வ வழிபாடுங்கிறது மிகவும் சிறந்தது. ஏன்னா கால புருஷ தத்துவத்துக்கு 11வது ராசியாக வருது. 11வது ராசி அப்படின்னாலே இது 5ஆம் இடத்தோட வலுவாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ராசி.
ஏனென்றால் கேந்திரம் 7ஆம் இடம் அப்படிங்கும்போது இந்த 5ஆம் இடம்தான் குலதெய்வத்தை குறிக்கும். குலதெய்வத்தை நீங்க வழிபட வழிபட நல்ல மனிதர்கள் உங்களுக்கு அங்கங்க உங்க வாழ்க்கையில கிடைப்பாங்க. நல்ல சூழல்களும் உருவாகும். குறிப்பா நல்ல மனிதர்கள் தான். ஏன்னா அந்த 7ஆம் இடங்கிறது நல்ல தொடர்பு கொள்ளக்கூடிய மனிதர்களை தான் குறிக்கும். கும்ப ராசியை பொறுத்த வரையில 7ஆம் இடங்கிறது சிம்மம். சிம்மம் தான் காலபுருஷ தத்துவத்துக்கு குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இந்த லிங்கை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். குலதெய்வத்துக்கு மாசம் ஒரு நாள் உங்களோட நட்சத்திர நாள். நீங்கள் அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தாலும் சரி, சதயத்துல பிறந்தாலும் சரி, பூரட்டாதியில பிறந்தாலும் சரி, அந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. அன்னைக்கே ஒரு பேருக்கு தானம், ஏதாவது அன்னதானம் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு வாங்க. சனிக்கிழமை தோறும் ஏதாவது ஒரு தானத்தை பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும். நன்றி, வணக்கம்.